எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பின்பாக, அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக நடத்தக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் இன்றைக்கு CNN நியூஸ் 18 என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி அதிமுக கூட்டணி ஏறக்குறைய 124 தொகுதிகளுக்கு மேலாக தமிழகத்திலே கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு பிறகு, அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக ஒவ்வொரு நிறுவனங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று அங்கே குறிப்பிட்ட நபர்களை அனைத்து தரப்பு வயதினரையும் சந்தித்து அவர்கள் மூலமாக வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்தவர்களும் எதற்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்கிற கேள்வியோடு நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்புடைய முடிவிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி 124 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி கனியை ஈட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியது போல டைம்ஸ் நவ் நிறுவனத்தினுடைய JBC கருத்து கணிப்பு தமிழகத்திலே ஏறக்குறைய 147 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி இந்த 190 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிப் மீடியா இடமூலம் தொலைக்காட்சி 127 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய நாடி துடிப்பு ஆட்சியில் மாற்றம் வேண்டும், தமிழகத்தில குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதைத்தான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலிலே 46% வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பெறும் என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த தேர்தலுக்கு முந்தைய இந்த கருத்து கணிப்பிலே ஸ்பிக் மீடியா இடமூலம் தொலைக்காட்சி 127 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில இதுவரை இல்லாத அளவிற்கு 234 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 85.10% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 4,85,64,033 பேர் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதைத்தான் CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 124 இடங்களிலே வெற்றி கனியை ஈட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த வெற்றி அறிவிப்பினை இந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. மே 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு, மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வெற்றி கனியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொரு சூறாவளி சுற்றுப்பயணத்தின் போதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திலே குறிப்பிட்டது போல 210 இடங்களில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிக பெரும்பான்மையோடு வெற்றி கனியை ஈட்டுவதற்கு சாத்தியக்கூறு இருப்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறவாக வரக்கூடிய எக்ஸிட் போலுடைய இந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி 124 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பெரும்பான்மையாக வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறது. டைம்ஸ் நவ் JBC கருத்து கணிப்பு 147 இடங்களை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. ஸ்பிக் மீடியா இடமூலம் தொலைக்காட்சி 127 இடங்களை கைப்பற்றும் அதிமுக என்று தெரிவித்திருக்கிறது. அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை மக்கள் இந்த வாக்குகளாக 23ஆம் தேதி தங்களுடைய ஜனநாயக கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தலுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பெரும்பான்மையான வெற்றியை பெறும் என்பதை இந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி 124 இடங்களில் அதிமுக கைப்பற்றும் என்றும், டைம்ஸ் நவ் JBC 147 இடங்களில் கைப்பற்றும் என்றும், ஸ்பிக் மீடியா இடமூலம் 127 இடங்களில் கைப்பற்றும் என்றும், அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி
190 இடங்களில் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக அதிக பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வெற்றி வாய்ப்பு இருப்பதை, அதிமுகவினுடைய தலைமையான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்பதை, இந்த கூட்டணியுடைய இந்த வெற்றி ஈட்டும் என்பதை அதிமுக தெரிவித்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு ஒவ்வொன்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் என்பதை தெரிவித்திருக்கிறது. அதே போன்ற மற்றொரு நிறுவனம் எக்ஸிட் போல், அதாவது டிமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 149 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த எக்ஸிட் போலினுடைய முடிவுகளுடைய அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 149 இடங்களை கைப்பற்றும் என்று டிமோஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த எக்ஸிட் போலிலே மிகப்பெரிய அதிக பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கான அந்த இடங்களை ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. டிமோஸ் நிறுவனமும் தற்போது அதிமுக 149 இடங்களை வெற்றி கனியை ஈட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பிக் மீடியா 127 இடங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஜேபிசி டைம் 147 இடங்கள் என்று தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இந்த டிமோஸ் 149 இடங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. CNN டைம்ஸ் நியூஸ் 18 124 இடங்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பின்பாக வரக்கூடிய அனைத்து முடிவுகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை எக்ஸிட் போல் உறுதி செய்கிறது. மிகப்பெரிய அளவில் எக்ஸிட் போலில் அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும் என்பதை இந்த டிமோஸ் நிறுவனம் ஏறக்குறைய 149 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், வெற்றி கனியை ஈட்டும் என்று தெரிவித்திருக்கிறது. தமிழகத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த எக்ஸிட் போலினுடைய முடிவுகள் நமக்கு தெரிவிக்கிறது. 2016 கூட எக்ஸிட் போலினுடைய முடிவுகளை கடந்து அதிகப்படியான ஒரு சட்டமன்ற தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது. அதே போன்று 2011 சட்டமன்ற தேர்தலில் 203 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று 150 இடங்களை தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்திருக்கிறது. ஸ்பிக் மீடியா இடமலம் 127 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் ஜேபிசி 147 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறது. CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி 124 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிமோஸ் நிறுவனம் ஏறக்குறைய 149 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி கனியை ஈட்டும் என்று தெரிவித்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய இந்த எக்ஸிட் போல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமர வேண்டும் என்பதைத்தான் இந்த முடிவுகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்பாக, அதாவது பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக நடைபெறக்கூடிய இந்த எக்ஸிட் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கனியை ஈட்டும் என்கிற அறிவிப்பு ஒவ்வொரு நிறுவனங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த டிமோஸ் நிறுவனம் 149 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் ஜேபிசி 147 இடம் குறிப்பிட்டிருக்கிறது. CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி 124 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று எக்ஸிட் போலிலே தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரம் உண்மையிலேயே கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியில் ஒரு முறை கடந்து 2 முறை அவருடைய சூறாவளி எழுச்சி பிரச்சாரம் மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு இந்த மிகப்பெரிய ஒரு சூறாவளி எழுச்சி பிரச்சாரத்திற்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் முடிவுகளாக இந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் ஏறக்குறைய அதிமுகவுடைய வெற்றி கனி இன்றைக்கு இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் உறுதி செய்திருக்கிறது. இதை மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யும் என்பதை நாம் அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பரேஷ்.